தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன். அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது. விஷால் ஒரு வார்த்தை பேசினாரு, 4 கோடி கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும். நடிகர் விஷால் பேசியதை பைத்தியக்காரத்தனம் என பிரபல பாடலாசிரியரும் அறிமுக நடிகருமான பிரியன் வெளுத்து வாங்கியுள்ளார். அது குறித்த காணொலியை இந்த பதிவில் பார்க்கலாம். விஷால் ஒரு வார்த்தை பேசினாரு, 4 கோடி கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும் 1 கோடி போயிருங்கன்னாரு. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது. என் இடத்துல குப்பை இருக்கு, அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேனா, இடத்த சுத்தம் பண்ணுவேனா? எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன். இங்க குப்பை இருக்கு, நடத்த வீட்டுக்கு போயிடுவேன், அங்க குப்பை நடத்த வீட்டுக்கு போயிடு, நாளைக்கு ஒன்னே தூக்கி வெளியே போடுவான். எங்க போனி? தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? சினிமா பண்ணாத, வீட்டுக்கு போயிடு, 2 வருஷம் கழிச்சு வராத, வீட்டுக்கு போயிட்டு அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீ எப்படியா சினிமா பண்ற? என்ன நியாயம் அது? எந்த வகையில் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? தலையில ஃபேன் விழுந்துரும், படுத்து தூங்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? ரோட்ல போனா வண்டிலாம் இடிச்சிடும், ரோட்ல போகாம இருக்க முடியுமா? சினிமாவில் பிரச்சனை இருக்குதான் செய்யும். சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம். எனக்கே வழினா, நான் ஒரு பாடலாசிரியனா கமிட் பண்ணியிருந்த 3 படத்தோட ப்ரொடியூசர் ஆஃபீஸை முடிக்க போயிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்க, 3 ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸை முடிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவரு சொல்றாருப்பா உண்மையாக இருக்கு, சினிமா பண்ணணும்னு வரும்போது தான் பயந்துட்டு தான் வரான். இது காசு வருமா என்னன்னு தெரியல, ஏதோ பேர் கிடைக்கணும். இது சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு. நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டில். அப்போ யோசிச்சு பாருங்க, அதுல எத்தனை நல்ல படங்கள் தோற்று இருக்கும். அதுல ஒரு கிடா இருந்திருக்கும்ல, அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல, அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல. அந்த டைரக்டர் ரோட்ல நிக்கிறான்ல, இவர் பேசிட்டு போயிட்டாப்ல. அப்படி பண்ணக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.